بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء، ويقيموا الصلاة ويؤتوا الزكاة، وذلك دين القيمة. رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما، اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையினால், அல்லாஹுடைய நாட்டத்தினால் நம்முடைய பொதுவான இந்த ஜனநாயக உரிமையை பூர்த்தி செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கரங்களை ஏந்தியவர்களாக நல்ல தலைவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சாட்ட வேண்டும் என்கிற துஆக்களை மனதிலும் நாவிலும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஜும்ஆவின் வாயிலாக மார்க்கம் சார்ந்த ஒரு சில நினைவூட்டல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பொதுவாக நம்மில் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளக்கூடிய, நம்மீது இரக்கம் காட்டக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கான தலைவராக ஆக்கிருள்வனாக. அல்லாஹும்ம ஆமீன் யா ரப். கொஞ்சம் நெருங்கி வந்துடலாமே, பின்னாடி ரொம்ப கஷ்டமாக உட்காந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் முன்ன வாங்க, தொழுகும் போது சரி பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டியது எவ்வாறு நம்முடைய உலக விஷயத்திற்காக நாம் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய புரிதல்களையும் செலவு செய்கிறோமோ, செலவு செய்தோமோ, செலவு செய்வோமோ,
அதைவிட அதிகமாக தனிநபராக பார்க்கும் பொழுதும் சரி, குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுதும் சரி, சமூகம் ரீதியாக பார்க்கும் பொழுதும் சரி, நம்முடைய அகீதாவின் மீது மிக அதிகமான கவனம் கொள்ள வேண்டிய கடமை நமக்குள்ளது. எதற்காக வேண்டி நாம அகீதாவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நீங்களும் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இந்த அகீதா நமக்குள் சீராக இல்லை அப்படின்னா, கலங்கம் இல்லாத கொள்கை நமக்குள்ள இல்லை அப்படின்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய எந்த ஒரு அமலையும் அமலாகவே பார்க்க மாட்டான். ஹபா மன்சூரா, தூசியை போல் நம்முடைய அமல்களை, நேரங்களை செலவு செய்து, உடல்களை வருத்தி கொண்டு, செல்வங்களை செலவு செய்து, நம்முடைய ஒட்டுமொத்த விஷயங்களை இந்த சோனத்தினுடைய பாதையில செலவு செய்தாலும் சரி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட அமல்களை அமல்களாக கருத மாட்டான். தூசிகளாக அல்லாஹ் அதை பறக்க செய்து விடுவான். ஆக ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் அகீதாவிற்கு, கொள்கைக்கு அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இப்ப நாம இந்த நம்முடைய கொள்கையை சீர்குலைக்க வைக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கும் பொழுது நிறைய மக்கள் பகிரங்கமாக பேசுறாங்க நம்மளுடைய கொள்கையை பாத்திலான கொள்கைன்ற விஷயத்துல. ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுவது கடந்த ஒரு சில வாரங்களாகவே நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் நமக்கு தனியாக வீடியோஸ்களை அனுப்பி அனுப்பி கேட்குறாங்க, இது இவங்க சொல்றது சரியா சரியா சரியா. அடுத்தபடியாக வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்க்கும்போது, தொடர்ச்சியாக அவரதை பார்க்கும்போது, ஏதோ ஒரு நபர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கெங்கேயோ ரோட்டில் மக்கள் போகக்கூடிய பாதையில் இந்த மாதிரி சூனியம் இருக்கு நம்புறது மிகப்பெரிய பாவமாயிரும், ஷிர்காயிரும், அவங்களுடைய அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான், காஃபிரான மௌத்து அடைவார்கள்ன்ற மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் நிறைய வார்த்தைகள், பலமான வார்த்தைகள். பாமர முஸ்லீமாக இருக்கும் பொழுது அதிகமான ஆழமான சிந்தனைகளுக்கு தள்ளக்கூடிய வார்த்தைகளை பொதுவாக பொதுத்தலங்களில் மக்களுக்கு மத்தியில் பயன்படுத்துவதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாம அமைதியாக இன்னும் இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய மன்ஹஜு சலஃப்னு சொல்லக்கூடிய சலஃபுமாருடைய புரிதலின் பால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை நமக்கு இருக்குல்ல, இந்த கொள்கைக்கு நாம கொடுக்கக்கூடிய துரோகமாக, நாம செய்யக்கூடிய அநீதமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிமை நாசமாக்கக்கூடிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களாக பார்க்கும் பொழுது, முதலாவது நான் சொல்ல விரும்புவது இத்தகைய வார்த்தைகளை கொண்ட விஷயங்கள். குறிப்பாக இந்த சூனியம் எடுத்துக்கலாமே. அன்பார்ந்தவர்களே, நல்லபடியாக புரிஞ்சிக்கணும், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் நம்முடைய தூதர்களுடைய வரிசையில் இறுதியானவராக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்காக கியாம நாள் வரை வரவிருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமாக ரசூலாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை பின்பற்றியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம சஹாபாக்களை புறம் தள்ளி நம்முடைய மார்க்கத்தை ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. சஹாபாக்களுடைய புரிதல் இல்லாமல் நம்முடைய மார்க்கத்தை நம்மால் ஒருபோதும் விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த புரிதலைத்தான் நம்ம சொல்லுவோம் மன்ஹஜு சலஃப். சலஃபுமாருடைய வழிமுறையில் மார்க்கத்தை அணுகிறோம். உரைக்குள்ள இன்னும் போறதுக்கு முன்னாடி அடிப்படையான ஒரு சில விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எந்த ஒரு இஸ்லாம் சார்ந்த பிரச்சாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு குழு சார்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், மார்க்கத்தை போதிக்கிறோன்ற பேரில் நமக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு முஸ்லிமாக என்னுடைய உங்களுடைய அடிப்படை கடமை என்னவாக இருக்கும்? அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர், சொல்லக்கூடிய மனிதர் கொள்கையில் எப்படிப்பட்ட மனிதர், அவங்களுடைய கொள்கை பின்பற்றுதல் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு, இதை பற்றி கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையை புரிஞ்சுக்க அன்பார்ந்தவர்களே, தனி மனிதனோ தனி இயக்கமோ மார்க்கத்தை நமக்கு ஒரு காலம் சொல்லிக் கொடுக்க முடியாது. தனியாக இயங்கக்கூடிய ஒரு குழுவோ எந்த ஒரு
உலமாக்களுடைய அணுகுதல் இல்லாமல், உலமா பெருமக்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் எதுவுமே இல்லாம நேரடியாக குர்ஆனை படிப்போம் புரிஞ்சுப்போம், நேரடியாக ஹதீஸ் புத்தகங்களை படிப்போம் புரிஞ்சுப்போம், இந்த உணர்வை கொண்டிருக்கக்கூடிய மக்களால் ஒருபோதும் சத்திய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. இத்தகைய குழப்பவாதிகளுடைய வார்த்தை வரைகளில் தயவு செய்து வீழ்ந்து விடாதீர்கள். புரிஞ்சுக்கணும், உண்மையிலேயே இந்த விஷயங்கள் சூனியம் இருக்கா இல்லையான்ற கான்செப்டுக்குள்ள போகல. அது இருக்கு, குர்ஆன் சுன்னா ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. இது இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் வாதங்கள் எடுத்து முன்வைப்பாங்க. நாம சொல்லுவோம் இது புதுசாக வந்த பிரச்சாரம், இது சூனியம் இல்லைன்ற பிரச்சாரம் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணு. அதுக்கு ஆதாரங்களை எடுத்து முன்வைப்பாங்க. இப்னு ஹஜர் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த இமாம் சொல்லியிருக்காங்களே, உங்க புத்தகத்தில் இருக்க சல்லமார்கள் சொல்றீங்க, அவங்க பேசியிருக்காங்க இதை பத்தி இல்லைன்னு சொல்லி. எந்த ஒரு எடுத்து வைக்கப்படுகின்ற வாதமும் எந்த அடிப்படையில் இருக்காது அப்படின்னா சூனியமே இல்லைன்ற வாதத்தில் இருக்காது. எடுத்து வைக்கிற வாதங்கள் நீங்க கொஞ்சம் நல்லபடியா பார்த்தாலும் சரி, பார்க்கல் ரொம்ப சிறந்தது, பார்க்காம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி அணுகும் பொழுது புரிஞ்சிக்கலாம் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பொதுவாக இருக்கும். இந்த சூனியத்தின் மூலமாக தாக்கம் ஏற்படுத்த முடியுமா, இந்த சூனியம் அதுவாகவே தனக்குள்ள பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையை வச்சிருக்கான்னு கேட்டா சலபமாவுடைய கொள்கை நமக்கும் இருக்கு, அதே கொள்கையை நாமும் பாராட்டுகிறோம். சூனியம் தனக்குள்ள எந்த ஒரு பாதிப்பை கொண்டது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கான், பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு எந்த ஒரு காரியமும் நமக்கு கெடுதல் கொடுக்க முடியாது. இந்த கொள்கை நமக்கும் இருக்கு. இந்த கொள்கையை சலஃபர்கள் வாழ்ந்திருந்தா அந்த வார்த்தைகள் எடுத்து முன்காட்டி இவங்க சொல்றாங்க சூனியமே இல்லை, பாருங்க சூனியம் இல்லைன்றதுக்கான வாதம் கிடையாது. இந்த சூனியம் தனக்குள்ள பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஆனா இந்த சூனியம் மூலமா பாதிப்பு ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டா பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தா கண்டிப்பாக முடியும். நிறைய சம்பவங்கள் நம்மால் சொல்ல முடியும், அதை பத்தி பேச நம்ம இங்க வரல. அன்பார்ந்தவர்களே, இதுல எந்த அளவுக்கு நமக்கு கொள்கை நம்பகத்தன்மை இருக்குதோ சூனியம் இருக்குன்ற விஷயத்துல, அதே அளவுக்கு பயந்தும் கொள்ளணும், இதுல மாட்டிக்காம இருக்கணும். இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து நம்முடைய மனது சார்ந்த மக்கள், நம்மோடு தொழக்கூடிய மக்கள், நம்மோடு நோன்பு நோக்கக்கூடிய மக்கள், அவங்க ஒரு சில வீட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுமே, இதுக்காக இந்த சூனியத்துடைய கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சூனியம் என்ற பேச்சு இருக்குல்ல, இது வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக மாறி வந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு வீடு பார்க்க முடியுது, தெருவுக்கு தெருவு பார்க்க முடியுது, மஹல்லாக்கு மஹல்ல பார்க்க முடியுது. மக்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய வீடுகள் நடந்திருக்கான்ற மாதிரி. முதல்ல நம்முடைய முழுமையான சக்தி தௌஹீதா இருக்கணும். யாருடைய தௌஹீதில் நம்பிக்கை அதிகமாக இருக்குதோ, யாருக்கு முழுமையான இறை நம்பிக்கை இருக்குதோ, யாருடைய தௌஹீத் அல்ஹம்துலில்லாஹ் உச்சம் தொட்டு இருக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ் இப்படிப்பட்ட எந்த ஒரு கெடுதலும் நடக்க வாய்ப்பு கிடையாது. நல்லபடியா புரிஞ்சுக்கணும், எந்த மனிதனுக்கு தௌஹீத் ரீதியான பலம் இருக்குதோ, எந்த மனிதனுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை சார்ந்த குணம் இருக்குதோ, எந்த மனிதனுக்கு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு வைக்கக்கூடிய குணம் இருக்குதோ, அவன் பார்ப்பதற்கு வெளிப்புறமாக எவ்வளவுதான் பலவீனமான நபராக இருந்தாலும் சரி, உள்ளம் ரீதியாக அந்தரங்க ரீதியாக மிகவும் சக்தியானவனாக பார்க்கப்படுவார். அதே போல மறுபக்கம் யாருடைய தௌஹீத் பலவீனமாக இருக்குதோ, யாருடைய நம்பிக்கை அல்லாஹ் சார்ந்தது ரொம்ப குறைவாக இருக்குதோ, சந்தேகப்படக்கூடிய விஷயங்களில் யார் அதிகமாக மாட்டிக்கொள்வார்களோ, அவங்க வெளிப்படையில பார்க்கிறதுக்கு ரொம்ப பலமான மனிதராக தெரிஞ்சாலும் சரி, அவனுடைய உள்ளம் ரீதியாக அந்தரங்கு வாழ்வு ரீதியாக பார்க்கும் பொழுது மிகவும் பலவீனமானவன். இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, மன் கான லில்லாஹ் கான அல்லாஹு லஹு, யார் அல்லாஹ்வுக்கானவர்களாக மாறி விடுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக ஆகிவிடுகிறார். நம்முடைய தௌஹீத் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், ஆக சிறந்த ஆயுதம். இந்த தௌஹீதை விட்டு நம்மால் ஒரு காலம் உயிர் வாழ முடியாது. சிறந்த முறையில் தௌஹீதை விட்டு நம்மால் மறுமையின் வெற்றிகளை சிறிதும் சுவைக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்ல நாம எக்காரணத்தை கொண்டும் போய் நுழைக்க கூடாது. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும், இது அதிகமாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா,
இந்த சூனியத்துக்கான அடிப்படைகளை கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது பொறாமைகள் மிக அடிப்படையான காரணமா இருக்கு. இஸ்லாம் சொல்லி கொடுக்கும் பொறாமைப்படுறது நல்லது கிடையாது. பொறாமையும் சரி, பெருமையும் சரி, மனித சமூகத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒண்ணு. நம்ம சைத்தான் கிட்ட ரெண்டுத்தையும் பார்க்கலாம். பொறாமையும் இருந்துச்சு, பெருமையும் இருந்துச்சு. இதன் காரணத்தினால எந்த அளவுக்கு ஷிர்கே சைத்தான் பண்ணது கிடையாது. சைத்தான் ஷிர்க் ஒன்றும் பண்ணல. இருந்தும் அல்லாஹ் எதுக்கு நிரந்தர நரகவாசி ஆக்குனா? சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பொறாமையும் சரி, பெருமையும் சரி ஒரு மனிதனை நல்ல மனிதனாக ஆக்க விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி சூறாக்கள்ல சூரத்துல் ஃபலக்ல பார்க்கும்போது கூட அல்லாஹ் சொல்லி இருப்பானே, மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைப்படக்கூடியவர்களின் பொறாமைகளை விட்டு, அந்த தீங்குகளை விட்டு யா அல்லாஹ் பாதுகாத்துரு. இந்த பொறாமையின் காரணத்தினால இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த சூனியத்துடைய கதவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்லபடியா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முறையாக இருக்கு அப்படின்னா ஒரு முஸ்லிமாக நாம யாரை கொண்டும் பொறாமப்பட மாட்டோம். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கானா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு கொடுக்கலையா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே இப்ப யோசிக்க முடியும். வந்த பிறகு அது ஃபித்னாவா நமக்கு இருந்திருக்கும். நிறைய யோசிச்சிருப்போம்ல, இவ்வளவு சம்பளம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் அதிகமான நிறைய சேவ் பண்ணியிருப்பேன், நிறைய சேகரிச்சிருப்பேன். அல்லாஹ் நமக்கு அந்த கூடுதலான ஊதியங்களை கொடுத்தும் இருப்பான். ஆனா நம்ம யோசிச்ச பிளான் படி இங்க போயிருக்காது. வரவுகள் அதிகமா செலவுகள் குறைவது காணுமே, அதுவும் அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஆக இது வந்திருந்தா நான் பண்ணிருப்பேன், அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு குணம் உண்மையான முஸ்லிமுடைய குணமாக அறவே இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அதுவும் இல்லாம இப்படிப்பட்ட சூனியக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, சூனியத்தை ஒரு தொழிலாக மேற்கொண்டு இருக்கிறாங்கல்ல, அது தொழிலாவா இருக்கட்டும் இல்லை ஏதோ விஷயத்துக்காக யார் இதை மேற்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி பொதுவாக பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் இந்த சமூகத்துடைய அசிங்கமாக கருதலாம். யாரு? இந்த சூனியம் செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்தினுடைய அசிங்கமாக பார்க்கலாம். எங்களுடைய உஸ்தாத் அப்துல் அதீம் மதனி அழகா சொல்லுவாங்க, சூனியக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, மனிதர்களின் கழிவுகளை தின்னக்கூடிய பன்றிகளை விட மோசமானவர்கள். மனிதர்களின் கழிவுகளை உண்ணக்கூடிய பன்றிகளை விட மோசமானவர்கள். ஏன்? அவங்க இந்த சூனியம் பண்றதுக்காக மேற்கொள்றாங்கல்ல ஒரு வழிமுறைகள் ரொம்ப அசிங்கமானதாக இருக்கும். சொல்றதுக்கு நாக்கு கூசும். இந்த செயல்களை மக்கள் செய்ய வாய்ப்பு இருக்கா? நம்ம ஆச்சரியப்படுவோம், வியந்து போயிடும். இப்படியும் மனசு கீழ்த்தட்டு போவானா? சுப்ஹானல்லாஹ். நமக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரபலமான சம்பவத்தை சொல்லி முன்வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மிஸ்ரை சார்ந்த ஒரு பெரிய சூனியக்காரன் நிறைய டெலிவிஷன்ஸ் டிவி ரீதியாக பகிரங்கமாக ஓபன் சேலஞ்சாக எப்படியா பட்டு பிரச்சனையாவனா இருக்கட்டும் வாங்கன்னு சரி பண்ணி கொடுக்குறேன், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மனிதர் அந்த அவர்கிட்ட சுப்ஹானல்லாஹ் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து தொலை தூரம் பயணம் பண்ணி இவரை பார்க்கறதுக்காக வேண்டி மக்கள் வருவா. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியும் இருந்தார். என்ன ஒரு நாள் இறந்து போறார், மரணம் அடைகிறாங்க. அவர் எந்தெந்த இந்த காரியங்களுக்காக வேண்டி இந்த சூனியம் சம்பந்தமான எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் தன்னுடைய வீட்டில் தனி அறையை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்ப. அந்த அறைக்குள்ள யாருக்கும் போக அனுமதி கிடையாது. அந்த அறைக்குள்ள மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், பிள்ளையா யாருக்கும் போக அனுமதி கிடையாது. அவர் தனியா இருப்பாரு, முடிப்ப வெளியே வருவார். அவர் இறந்த பிறகு சரி அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வீட்டு மக்கள் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்து அவங்க வியந்து போறாங்க. எப்படி இருக்கு? அவர் உட்காரக்கூடிய சேர் இருக்கும், சேர்ல உட்கார்ந்தா கால் கீழே வைப்போம்ல, அந்த கால் வைக்கக்கூடிய அதே இடத்துல குர்ஆன் திறந்த மாதிரி இருக்குது. எப்படி? அந்த உட்காரும் பொழுது குர்ஆன் மீது கால் வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவரு. இந்த அளவுக்கு. இன்னும் சொல்ல போனா சுப்ஹானல்லாஹ் நிறைய விஷயங்களை படிக்கும் பொழுது தெரிய வரும். குர்ஆனிய வசனங்களை சிறுநீரால அவங்க எழுதுவாங்க, குர்ஆனிய வசனங்களை மாதவிடாய் ரத்தத்தினால் எழுதுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு இதெல்லாம் பண்ண வந்துருமான்னு கேட்டா இதுக்குள்ள போக நமக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஆனா இப்படி பண்ணி ஷைத்தானிய உறவுகளை மேம்படுத்திக்கிறாங்க. ஜின்களோடு தனிப்படையான பிணக்கம் இருக்கும். இங்க இது ஒரு கேள்வி, ஜின்கள்
இவருடைய உறவு ஏற்படுத்த முடியுமா இல்லையா, அதை பத்தி நாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன் சுன்னா ரீதி நிரூபிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய அறிவுக்கு புகழ் என்ற காரணத்திலே மறுக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம் கிடையாது. இப்படி மிக மோசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த சூனியக்காரர்கள். இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள்கிட்ட போய் நாம நம்ம உதவிகளை தேடுவது எந்த காலத்திலையும் எந்த காரணத்திலையும் சரியாக அறவே அமைந்த அன்பானவர்கள் புரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய மோசமான காரியங்கள்ல ஒண்ணு. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய தௌஹீத் எந்த அளவுக்கு முறையாக பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு தாக்கம் ஏற்படாது. இப்ப சமீபத்தில் நமக்கிட்ட போன் அறியா இருக்குல்ல, சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்ன, குறைஞ்சது 6-8 மாதம் 1 வருஷம் இருக்குவீங்களே, அதுக்கு முன்ன ஒரு சில வீடியோஸ் வைரல் ஆச்சு. அதுல ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண் சூனியக்காரி அவருடைய வார்த்தைகள் மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு பதிவாக இருந்துச்சு. அது அவங்ககிட்ட நேரடியாக நேர்காணல் ஒன்று இன்டர்வியூல கேட்கறாங்க. ஏதோ ஒரு கேள்வி பதில் சொல்றாங்க, என்னுடைய சூனியத்தினால எல்லா சமூக மக்களுக்கும் பாதிப்புகளை கொடுக்க முடியும், ஆனா இந்த முஹம்மது பேரக்கூடிய மக்கள் இருக்கிற முஹம்மதிக்கு, அதாவது முஸ்லிம்களை தவிர முஸ்லிம்கள் சமூகத்துக்கு எங்க சூனியத்தினால பாதிப்புகள் அடைகிறதை விட வெளி மக்களுக்கு அதிகமாக ஈஸியாக பாதிப்புகள் அடைய முடியும். இது ஏன்னு கேட்கும் பொழுது சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, காரணம் எங்களுக்கு என்ன காரணம் தெரியல, ஆனா இஸ்லாமியர்களுக்கு சூனியத்தின் பாதிப்பு அடைகிறதை விட வெளி மக்களுக்கு மிக இலகுவாக பாதிப்புகளை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி அவங்களே பேசுவாங்க. இதுல பெண்களும் சும்மா கிடையாது, வெறும் ஆண்கள் இல்ல. அல்லாஹ் தஆலா சூரா ஃபலக்லயே சொல்லி காட்டுவாங்க, மின் ஷர்ரி நஃபாத்தாத் ஃபில் உக்த். அது அல்லாஹ் தஆலா பெண்களுக்குள் வச்சு பேசுவான். சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கன் பாண்டவர்களே, நம்முடைய தௌஹீத் எந்த அளவுக்கு பலமாக இருக்குமோ, எந்த அளவுக்கு நாம அல்லாஹ்வுடைய பிணைப்பில் உறுதியாக இருப்போமோ, எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் தவக்குல் அல்லாஹ்வின் மீது முறையாக மேற்கொண்டிருப்போமோ, அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆபத்து வர மாட்டார். அப்படியே வந்திருந்தா என்ன ஆகும், அல்லாஹ் தஆலாவின் மீது உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாக கஷ்டங்கள் வரும் பொழுது நம்பிக்கையை தளர்ந்து போறது முஸ்லிம் நம்பிக்கையா இருக்காது. கஷ்டங்கள் வர வர நம்முடைய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகமாகிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறானோ அந்த அளவுக்கு நன்மை ரீதியாக மெருகேற்றப்படுகிறான் அர்த்தம். இப்படி நம்ம வாழ்க்கை ஏதாச்சும் நடந்திருக்கு, பயம் இருக்கு, வீட்டில் நிம்மதி இல்லாம எந்த ஒரு கஷ்டமா இருக்கட்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை நாம இழக்கக்கூடாது. தினசரி திக்ர்கள் நபி சொல்லி கொடுத்துருக்காங்க. சூரா ஃபலக் இருக்கு, நாஸ் இருக்கு, சூரா இக்லாஸ் இருக்கு, ஆயத்துல் குர்சி, சூரா ஃபாத்திஹா இருக்கு. தினசரி ஓதுனா என்ன ஆயிரப்போது நமக்கு? சுப்ஹானல்லாஹ். எந்த பாவங்களும் நமக்கு ஏற்படவும் செய்யாது. எந்த பாதிப்பு ஏற்பட்ட பாதிப்புகளும் சீக்கிரமா போறதுக்கான மருந்துகள் நமக்கு இதுல இருக்கு. வரலாறு சான்றா இருக்கு, நபி மொழிகள் சான்றா இருக்கு. நமக்கு காலை மாலை திக்ருகள், சுப்ஹானல்லாஹ், காலை மாலை திக்ருகளுக்கு இருக்கக்கூடிய பவர், சுப்ஹானல்லாஹ். ஓதி பாருங்க, இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, புரியும். வார்த்தைகளால் நம்ம இதனால சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை நாசமாக்கக்கூடிய, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான தன்மை இந்த சூனியத்தில் இருக்கா இல்லையான்றதுல பேச்சு இல்லை. அதை நம்பி போகாதீங்கன்னு பேச்சு. இதுல மக்கள் இதுவும் சொல்றாங்க, இதுல ஒரு நபர் இத்தனை ஆண்டு காலமா ஒரு சேலஞ்ச் விட்டு இருக்காரு, உங்களால முடிஞ்ச சூரியன் வச்சு பாருங்க, இத்தனை லட்சம் பரிசு கொடுக்குறேன். இது வரைக்கும் சேலஞ்ச் ஓபன் பண்ண மாதிரியா இருக்கு, யாரு வச்ச பாடு காணும். என்ன நபி சொல்லி கொடுத்துருக்காங்க, யாரு சூனியத்தை நம்பி போவீங்களோ, சூனியத்தை மேற்கொள்வீங்களோ, காபிர் ஆயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கணுமா? புரியுதா? இப்ப நீங்க சேலஞ்ச் கொடுத்துட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு நிரூபிக்கணும்ன்ற பெயர்ல நான் காபிர் ஆகணுமா? நவுதுபில்லாஹ். நீங்க புரிஞ்சுக்காம போங்க. என்னுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்க, என்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற எனக்கு இப்படி மனசு இருக்கும். இப்படிப்பட்ட வீண் வார்த்தைகள்ல மாட்டிக்காதீங்க. அல்லாஹ் நமக்கு நல்ல மார்க்கத்தை கொடுத்திருக்கான். மார்க்கத்தை அதிகமாக படிங்க, தௌஹீத் அதிகமாக படிங்க. மார்க்கத்தில் எந்த ஒரு பகுதியை படிக்கிறீங்களோ, கேட்கிறீங்களோ, அதுக்காக நேரம் கொடுக்குறீங்களோ, மறுகட்டம். அது முதல்ல மார்க்கத்துடைய தௌஹீதில் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். மார்க்கத்தில் தௌஹீதுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கு, இந்த தௌஹீது மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் கிடைக்கிறதுக்கு, தௌஹீதை மட்டுமே முறையாக பேணி வாழ்ந்தா சுப்ஹானல்லாஹ் நமக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம
நரகத்துடைய எந்த ஒரு என்ட்ரியும் இல்லாம நேரடியாக கபர்ல எழுந்தோமா சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான் தௌஹீதுக்கு மட்டும். கிதாபு தௌஹீதுடைய ஆரம்ப பாடங்கள்ல ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. ஆக தௌஹீத் அதிகமாக படிங்க, தௌஹீத் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. இது நம்முடைய முஸ்லிம்களை நாசமாக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன். அப்படின்னா, நம்ம கையில் இருக்குல்ல இந்த மொபைல் ஃபோன்ஸ், இது எந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயமாக தெரிகிறதோ அதை விட பன்மடங்கு அதிகமாக நமக்கு கெட்ட வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கு. இந்த மொபைல் போனை வச்சு அல்லாஹ்வை பயந்துக்கணும். நிறைய மக்கள் வெளி மக்களுக்கு மத்தியில முத்தகையா தெரிவாங்க. வெளி மக்களுக்கு மத்தியில தப்பான ஒரு காரியம் பார்த்துட்டாலும், தப்பான ஒன்று ஆடா வந்துட்டாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஊது பில்லாஹ் படிப்பாங்க. அதே மக்கள் வீட்டுக்கு போய் தனிமையை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி வெளியில ஒன்று உள்ள ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நபி சொல்லி கொடுத்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும் பார்ந்தவர்களே. நபி சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில மனிதர்கள் வருவாங்க, திஹாமாவுடைய மலைகளை போல நன்மைகளை கொண்டு வருவாங்க. பெரிய மலைகளை போல நன்மைகளை கொண்டு பெரிய மலைகள் அளவுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வருவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலைகளை தூசியாக பறக்க செஞ்சிருவான். அந்த நன்மைகளை மலைகள் போல் நன்மைகளை தூசியாக அல்லாஹ் பறக்க செஞ்சிருவான். அல்லாஹ் அந்த அமல்களின் பக்கம் பார்க்கவும் நன்மைகள் எடுத்து பார்க்கவும் மாட்டான் ஏறெடுத்து. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் நபி, என்ன ஆச்சு, எதனால, என்ன காரணம், யார் அவங்க, நம்மள இருந்து இருக்காங்களா? நபி சொல்ல, உங்களுடைய சகோதரர்கள் தான் அவங்க. ஜின்களோ மலக்குகளோ கிடையாது, ஆதமுடைய வாரிசுகள் தான் அவங்களும். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ், ஜல்லிஹிம் லனா, அவங்க எனக்கு விலக்கி கொடுங்க, விலக்கி காட்டுங்க, நாங்க அதுல மாட்டிக்க கூடாது, நபியை சொல்லி கொடுங்க, உசரா இருக்கோம் நாங்க. அப்ப நபி சொல்லியிருப்பாங்க, இதா ஹலோ பி மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்குற விஷயங்கள் இருக்கும்ல, அந்த விஷயங்களை வெளியில பேசும் பொழுது மக்களை தடுப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நிறைய மக்களை திருத்தவும் செஞ்சிருப்பாங்க. இதா ஹலவு, தனிமையில் இருக்கும் பொழுது, தனியா இருக்கும் பொழுது, பி மஹாரிமில்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்குன விஷயத்தை இன்தஹகுஹா, அதை சரிவர பேண மாட்டாங்க. வெளியில மக்களுக்கு ஹராம் ஹராமன் பயான்கள் வெளிப்படையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. தனியா உள்ள பார்க்கும் பொழுது அதே விஷயங்கள் தனியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு இருக்கக்கூடிய இந்த குணம் நபி சொல்லி கொடுத்தாங்க. மலைகளை போல் நன்மைகளை கொண்டு போவீங்க, அல்லாஹ் தஆலா இல்லாம ஆக்கிடுவான். இந்த ஒரு காரியத்தினால நம்முடைய அமல்களை நாசமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒண்ணு நம்முடைய மொபைல் போன்ல இருக்கு. எல்லோருமே தப்பா போறாங்கன்னு சொல்லல, இல்ல மாஷா அல்லாஹ், சரியான முறையில் இதை பேணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கவும் செய்யறாங்க. அல்லாஹ் நம்மளை அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆக்குவானாக. அல்லாஹ் ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயம் இருக்குல்ல, ரொம்ப புரிஞ்சுக்கணும். என்னை விட கேட்கிற நீங்க ரொம்ப அதிகமான நாலேஜ் கொண்ட மக்களா இருப்பீங்க. மொபைல் போன் விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு மட்டும் நமக்கு இருந்தா போதும். நம்ம தேவைக்கு மிஞ்சிய அளவு இது போகும் பொழுது கண்டிப்பாக நமக்கான ரஹ்மத் ஆகாது. சுப்ஹான் அல்லாஹ். எழுதக்கூடிய மக்கள் எழுதுவாங்க, எந்த அளவுக்கு நாவு மூலமாக மனிதன் அதிகமான பாவங்களை தன்வசம் கொள்கிறானோ, நாவை பின்தள்ளக்கூடிய ஒரு கருவியை மொபைல் போன் தான். நாவுகளே, நாவின் மூலம் அடையக்கூடிய ஆபத்துகள் பாதிப்புகள் ரொம்ப அதிகம். நபி சொன்னாங்க, நாவு தான் மனிதர்களை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பிரதானமான வேலைகளை பார்க்கும். நம்முடைய சின்ன நாவு தான். எழுதக்கூடிய மக்கள் எழுதுனாங்க, இந்த நாவை கூட பின்தள்ளிடும் போல மொபைல் போன் நமக்கு. அந்த அளவுக்கு பாவங்கள்ல மட்டுமே மூழ்கிய மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மொபைல் போன் இருந்தா போதும், நமக்கு அதானுடைய வக்து தெரியாது, தேவையில்லை, தொழுகை வக்து தேவையில்லை, பக்கத்துல உள்ள நபர் கூட பேச்சுகளும் தேவையில்லை, வீட்டுல உறவோடு கலந்துரையாடலாம், சும்மா பேசலாம், சலாம் அதுவும் தேவையில்லை. ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் குடும்பத்துல எங்கேயோ போச்சு, காணா போச்சு. அவங்க உலகத்துல வாழ்ந்து ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இருந்தும் தனித்தின உலகத்துல. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் பார்ந்தவர்களே. இது நமக்கு வெறும் கேட்டுட்டு போறோன்ற பேச்சு கிடையாது, அப்படி இருக்கவும் கூடாது. ஃபதக்கிர், அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஃபஇன்ன ذிக்ரா, இந்த எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல, தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு பயன் கொடுக்கும். ஆக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்து பாடங்களை எடுத்துக்கிறோம்னாலே புரிஞ்சுக்கலாம்,
அல்லாஹ் நம்மளை முஃமின்களாக வச்சிருக்கான் போல. நீங்க சொல்லுங்க, நான் என்ன கேட்கறது? சலாம் கொடுத்து வெளியே போனா மறுபடியும் மொபைல் போன் தான் இருந்தா அல்லாஹ்வுடைய பார்வை நம் மீது முஃமின்களாக இருக்குதா, இல்ல வெறும் சோ கால்டு பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கான்றதை நீங்களே உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இது ரொம்ப பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. நம்ம எல்லோருக்கும் தெரியும். இங்க இருக்கிற எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு கேட்டாலும், ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், இஸ்லாத்துல மியூசிக் ஹராமா ஹலாலான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க ஹராம் தான். யாரும் இது ஹலாலா பார்க்குற அளவுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. இருந்துமே சரி உங்க நம்பரை கொடுங்க, ஒரு கால் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ரிங்டோன் எப்படி இருக்கு? நிறைய தௌஹீத பேசக்கூடிய நாம தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஹராமான காரியங்களை விழுந்துகிட்டு இருக்கோம். கவனமா இருங்க. வெறும் இந்த பண்டு இறைச்சியும் இந்த ஜினா திருட்டு இந்த மது மட்டுமே ஹராம்னு கிடையாது. ஹராம் எல்லா இடத்துலையும் ஹராமான ஆள் இருக்கு. ஹராம பேணணுமா? ஹராமை பேணிய முஸ்லிமாக இருக்கிறீங்களா? உண்மையான முறையில் ஹராமை பேணிய, ஹராமை விட்டு முழுமையாக ஒதுங்கிய, ஹலாலை முழுமையா எடுத்துக்கொண்ட முஸ்லிம்களா வாழுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு இதை எடுத்துக்கிறேன், இதை பிடிக்கிற இதை விட்டுறேன்னு சொன்னா அது நம்ம முஸ்லிம் இல்லாம இருந்திருக்கலாமே. புரிஞ்சுக்கணுமானவர்களே, பேச நமக்கு நிறைய இருக்குது, நேரங்கள் நம்ம கிட்ட இல்லை. அறிவுகள் தான் நம்ம கொடுத்துருக்கான், யோசிக்க கூட தன்மை நம்ம கிட்ட இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு பேச்சுகளை கொடுத்துருக்கானோ, கேட்கிற வாய்ப்பை கொடுத்தானோ, பேசக்கூடிய எனக்கும் சரி கேட்கிற உங்களுக்கும் சரி பேசியதை விட கேட்டதை விட அதிகமாக அமல் பண்ணக்கூடிய பாக்கியத்தை வழங்குவனாக. இந்த சூனியம் போன்ற விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் சரி நம்முடைய குடும்பத்தாரையும் சரி ஒட்டுமொத்த சமூகத்தையும் சரி ஒரு சேர் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துள்ளானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மொபைல் போனுடைய தப்பான விஷயங்களை விட அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த அளவுக்கு இந்த பயன்பாடு இருந்தால் நமக்கு சுருக்கத்துக்கான வழியா இருக்கும், அந்த அளவுக்கு நம்முடைய பயன்பாடுகளை அல்லாஹ் நமக்கு சுருக்கி தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அல்லாஹ் எதுவரை நம்மை வாழ செய்வாரோ உண்மையான முஸ்லீமாக உண்மையான முஃமினாக வாழ செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ அப்போது ஈமானிய உயர்ந்த நிலையில் இருக்கும்படி அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من والاه وبعد. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அவர்கள் பேணிய ஒளியில் பேணக்கூடிய முயற்சியில் வாழக்கூடிய நாம, தௌஹீதை நம்முடைய வாழ்க்கை நெறிய எடுத்துக்கொண்ட நாம, இந்த தௌஹீதை கடைசி வரை அல்லாஹ்விடம் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தௌஹீதாக பாதுகாத்து போகக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவனாக. இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்முடைய உலக நேரங்களை அதிகமாக செலவு பண்ணக்கூடிய படர்ந்த உள்ளங்களை எல்லாம் நமக்கு ஆக்கிருள்வனாக. இறுதி காலம் வரையிலும் தௌஹீதை விட்டு சிறிதளவும் வெளியேறாமல், சிறிதளவும் பாதிப்புகளை உள்கொண்டு வராமல், முறையாக முழுமையான எத்தகைய முறையில் தௌஹீத் இருந்தால் நமக்கு எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு நரக வேதனையும் இல்லாமல் முதல் கட்டமாக சொர்க்கத்திற்கு போக முடியுமோ அத்தகைய தௌஹீதை பேணியவர்களாக இறுதி காலம் வரை கற்பித்தவர்களாக கற்பித்து கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை அறைவாக்குவனாக. அல்லாஹ் ஆமீன். இறுதியாக வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது அதிகமான திக்ருகள் பண்ணக்கூடிய தினமாக இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி கொடுப்பான், ஜும்ஆ பற்றி பேசும்போது அதுக்குல்லாஹ் கதீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு பண்ணுங்க. ஆக வெள்ளிக்கிழமையில் இன்னும் அதிகமான திக்ருகள் இருக்கணும். அல்லாஹ்வுடைய திக்ருகளுக்கு பிறகு நபியின் மீது உள்ள சலாத்தையும் சலாமையும் எடுத்து வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை முடிய இருக்குது, மக்ரிபோடு வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடும், சனிக்கிழமை இரவு ஆரம்பமாயிடும். இன்னைக்கு மக்ரிபுக்குள்ள எஞ்சி இருக்கிற நேரங்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. சுப்ஹான் அல்லாஹ் எழுந்து அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் சின்ன சின்ன திக்ர்கள் இன்ஷா அல்லாஹ் பண்ணால் போதுமானது. நேரம் இருந்தால் உட்காந்து திக்ர்களுக்காக நேரங்களை இன்ஷா அல்லாஹ் தனிமையில் செலவு பண்ண கும்பலாக உட்காந்து சொல்லி கொடுத்து சொல்றது இஸ்லாமிய வழக்கம் கிடையாது. திக்ர்கள் அதிகமாக பண்ணுவோம். நபியின் மீதுள்ள ஸலவாத் சலாம் அதிகமாக எத்தி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இத்தகைய நேசங்களை உடல் ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தது போல நாவு ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய மேலான வாய்ப்புகளை வழங்குவனாக.
அல்லாஹ் அதிகமாக துதிக்கக்கூடிய மக்களாகவும் நபியின் மீது அதிகமாக ஸலவாத் ஸலாமை ஏற்றக்கூடிய மக்கள் அல்லாஹ் நம் அனைவரும் கருவனாக. அல்லாஹும்ம ஆமீன். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم آمين. واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم آمين. اللهم انصر الإسلام المسلمين واخذل الكفر والشرك والمشركين ودمر أعداء الدين. اللهم آمين. عباد الله رحمني ورحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيما جليلا جبارا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. والله يعلم ما تصنعون.